வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல்ல என்ன சொல்லிருக்காங்க? இல்ல என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. அவங்க வந்து பெரும்பான்மையான எப்படி ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவர் வந்து தனிச்சு நின்னு ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிருவாரா, ஒரு 40 வேணா, ஒரு 30, ஒரு 20, ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருவாரா? 134 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருவார். அந்த 10 தொகுதி அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாருனா, தனிச்சு நின்னு நான் சொல்றது 10 தொகுதி நினைச்சாருனா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். 10 சீட் ஜெயிச்சிருவார். நான் அரசியலே பேச மாட்டேன். நடக்கலாம். அரசியல் பேசுறதை விட்டுறேன். இல்ல ரிசல்ட் நீங்க போறவங்க கெட்டவரத கூப்பிட்டு திட்டி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லல, அப்படி நடக்காதுங்கிறேன். இல்ல புரியல. நான் போயிடுறேன், நான் தான் சொல்றேன்ல, நான் போயிடுறேன். நான் படம் நடிக்க போறேன், நான் எல்லைக்கில நடிச்ச மாதிரி நடிக்க போறேன். என்ன ரிசல்ட்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சார், அங்க போறாங்க அதிகமான இடத்துல அவங்க என்ன அதிகமான இன்னொரு 100 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? ஆமா சார், வர மாதிரி இருக்கு சார். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. சார் எமர்ஜென்சி சார். சார் இங்க பாருங்க சார். சார் அதெல்லாம் பொய், இங்க பாருங்க. ஐயோ சார். எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க. இப்போ ப்ளீஸ் சார் சார் காப்பாத்துங்க சார். வர சார் 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 என்னாச்சு சார்? சார் 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 வாங்க சார். அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. எதுக்கு இதை உட்காந்து பாக்குறீங்க? ஏதோ ஐயனார் துணியை போட்டு பாருங்க. இது ஏதோ படையப்பால நீலாம்பரி மாதிரி போட்டதே போட்டு பாத்துக்கிறீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? எனக்கு எல்லாம் தெரியும்டா வந்து பேசி அங்க சிரிக்கிறீங்க எல்லாம். நாங்க சிரிக்கலாம் இல்ல, நான் அம்மாவை நான்லாம் போட்டு போடவே சொல்லல. அது தெரியும், அம்மாவா போட்டுருச்சு. தெரியும். அம்மா யாரு போட சொல்லி சொன்னது? தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? சத்தியம் வாங்கினது யாரு? கிளவி விட்டுட்டு போய் இந்த வேலையை பார்த்தது எல்லாம் நானும் என் தங்கச்சி தான் பண்ணா. யாருக்கு போட்டிய? விஜய்க்கா? தெரியும், எல்லாம் கூட்டு சதி. வீட்டுல என்ன தவிர எல்லாம் எழுத்து நிக்கிறீங்க. நீங்க பண்றீங்க, நடத்துங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. டிவில பேசிட்டு இருக்கான் பத்தியா? 10 நாள் பல மாசங்களா என்ன ஏமாத்திருக்கான் அவனை. நீங்க தான் 10 நாள் நேத்து வரைக்கும், நேத்து சாயங்காலம் வரைக்கும் விட்டு பேசி. அவன் வேலையே அதுதான்ப்பா. You relax. You keep continue smiling guys. திருப்பி வந்துகிட்டு அதெல்லாம் மறந்துட்டு புதுசா பேச வரணும். புதுசா ஏமாத்துறீங்களா? டென்ஷன் ஆக. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அண்ணே இங்க பாருங்க, காலண்டர்ல முதலமைச்சர் போட்டு படம் போட்டு எதுக்குடா சிரிக்கிற? வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சிரிக்கிறீங்க. ஏடா என்ன ரிசல்ட்டே வரல, அதுக்கு முழுகிடு. அமைச்சர் பதவி வச்சிருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்காடாப்பா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? மீம் போட்டுருக்கான்டா. படம் இப்பவே ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா தளபதி அப்படின்னு டைட்டில் கார்டுல போடுவான். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. கொஞ்ச நாள் கழிச்சு போச்சுன்னு வச்சுக்க, முதலமைச்சர் போடுவோம்டான்னு போட்டிருக்காங்கடா. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். இல்ல லைட்டா சிரிப்பா இல்ல ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்னடா ரிசல்ட் வேற மாதிரி வருது? அண்ணே ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு. அவர் எங்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஹீரோவாக வேண்டிய சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டு வில்லத்தனமா டயலாக் பேசுறான். எங்கடா போனாவன்? அவனை புர்றா. வாய் என்ன வாய் பேசுறான்? நான் ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன். டேய், இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குனே, அங்கேயும் நீங்க தானே வந்து தட்டி கேட்கணும். இங்க பாரு, கோடு போட்ட டி-ஷர்ட் தாடி, இத சொல்லி கேளு. எவன் மாட்டானோ அவனை பொளந்துரு. டேய் மாப்ள இங்க வாயா. இப்ப நீ என்ன பண்ண போற? ஆஹா தேர்றாங்க நம்மள. இருடா, நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல. என்ன இர்ஃபான் மாதிரி இருக்கு? இர்ஃபான் ப்ரோ, இந்த பக்கத்து என் ஃப்ரெண்ட் வந்தானா பாத்தீங்களா? அந்த பக்கமா போனாரு. வேணா சொல்றத கேளு. டேய் டேய், இந்த பக்கம் போனானா? ப்ரோ கோடு போட்ட சட்டை ஒரு மாதிரி தாடி வச்சிட்டு அங்கதான் போய் பாருங்க ப்ரோ. சரி ஓகே, வா அந்த பக்கம் போவோம். இர்ஃபானுக்கு இவ்வளவு தாடி இருக்காதே. டேய் சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. தள்ளி ஆடு. பெரிய மனுஷன் அவர் முன்னாடி உங்க ஒப்பை முன்னாடி வந்து நான் அடிக்கிறேன். பயமா அது கடிச்சிராத. ஏண்டா அவர் எத்தனை வருஷமா இருக்காரு? அவரை வந்து நீ வந்து நக்கல் பண்ணிக்கிறாடி. எங்க உருப்பட போகுது? என்ன பையல அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ யார் ஓட்டு போட்ட? நீங்க சொன்னதுக்கு தான் ஓட்டு சொன்னது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற,
ஓட்டு போடுறதா கண்ணு தெரியல தெரியாது தெரியுது ரிசல்ட் பார்க்கும்போது தெரியுது நீ யாருக்கு ஓட்டு போட்டுருப்பான்னு தெரியாது. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்ன தம்பி பாத்துக்கிட்டு நிக்கிறியா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன அப்படியா? அதான் நீங்க ஜெயிக்கணும்னு வேலை பார்த்திருக்கணும். எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. அவனை பாருங்க இவனை பாருங்க இங்க பாருங்க அதை செய்யறாம பாருங்க இதை செய்யறாம பாருங்க சொல்லிட்டே இருந்தீங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்து ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஒண்ணு செய்ய முடிஞ்சா நீங்க ஜெயிக்கணும் வேலை பாருங்க. அடுத்தவனை நோன்றதே ஒரு வேலையா வச்சிருந்தா எப்படி ஒண்ணுமே பண்ணல சார். அது கருத்து எனக்கெல்லாம் வைப்ரேஷன் இருப்பாங்க. சும்மா இருக்கடா போயிடலாம் இருக்கேன். வாங்க போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாப்பதில் இப்ப பாப்போம். முடிஞ்சிருச்சு இது திருவிழா முடிஞ்சு. தம்பி திருவிழா முடிஞ்சு போச்சு. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. கரெக்ட். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். ஆமா நீங்க சொன்ன ஆளுங்க நீங்க யாருக்கு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சாச்சு. ஹாப்பியா இருந்தீங்களா? நக்கல்யா அவனுக்கு. எல்லாம் வேலைய பாரு. எல்லாம் கிளம்பு வேலைய கிளம்பு. 5 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். பாய். போங்க. ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுங்கடா. போங்க எல்லாரும் போங்க. தம்பி போதும்ட்டேன். தம்பி டேய் 2 மாசத்துக்கு எப்பாடி ஏய் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. 11 மணி ஆகட்டும் 11:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் பாப்பீங்க நீங்க என்னங்கறத. அவ்வளவுதான். எந்த மேரி அந்த மேரி எந்த மேரி அந்த மேரி கால் பண்ணிட்டே இருக்காங்களா? ஏன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? தபால் போட்டுங்க. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. 11 மணி ஆகட்டும்டா. 11:30க்கு அப்புறம் பாடுறா நீ. மணி 11 ஆயிடுச்சுனே. 11:30 ஆகட்டும்டா. அரை மணி நேரம் மட்டுமா? Definitely win. Evening 4 to 5 o'clock the CM is coming. போடா 11:30 மணி அப்புறம் பாருங்க நீங்க. 11:30 ஆயிடுச்சு. 12:30 ஆகட்டும்டா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா 1:30 மணிக்கு தெரிஞ்சிடும் என்ன நிலவரம். பின்னடைவாமியா? ஓ ஏய் எனக்கு தேவையில்ல பின்னடைவு எனக்கு வேணாம். No problem. No. I am not trying. So அக்செப்ட் பண்ணியா? நீ போ எனக்கு தெரியும். இங்க வர என்ன நீ வந்துகிட்ட. all the chief ministers. No, he is not trying. அண்ணே 1:30 மணி ஆயிடுச்சுனே. எப்படி ஜெயிச்சாங்க? ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு இன்னும் கவுண்டிங் பண்ண வரைக்கும் ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணாதீங்க. பண்ணாத ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ யார் ஓட்டு போட்ட? நான் அவங்களுக்கு போட்டேன். அவங்களுக்கு ஓட்டு போட்ட? ஆமா அவங்களுக்கு தான் போட்டேன். கடுப்பேத்துறார் மயிலாட். ஏடா அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஏடா இங்க ஜெயிக்கணும் எதிர்பார்க்கற? இல்லனே நீ ஏடா அங்க குத்துற இங்க அப்புறம் ஜெயிக்கணும் நினைப்பீங்க. அண்ணே இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு. அப்படி இல்லனே எக்ஸிட் போலலாம் அதானே சொன்னாங்க. அதானே கொஞ்சம் அவன் தாண்டா ஒரு பெரிய வேலைய பார்த்துட்டான்டா. அண்ணன் அஜ்மல் அவருடைய வெற்றி என்ன சந்தோஷப்படுறதுக்காகவே சேனல் நடத்துற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தான்டா. இப்ப நான் என்ன பண்றது? மசால் வடை அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.